Hi guys, a very good noon. இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்த சீசன் வந்து ஆஸ்திரேலியா வந்து 3-1 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அருமையான ஒரு சீரியஸாக இருந்திருக்கு டீம் ஆஸ்திரேலியாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா சைடில் நல்லா எஃபோர்ட் போட்டாங்க. பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பெருசாக வந்து வேல்யூ ஆயிடுச்சு. அதே போல் இந்த மேட்ச்லையும் வின் பண்ணதுக்கு நமக்கு நல்ல சான்சஸ் இருந்து இன்னொரு அடிஷ்னலாக 20-30 ரன்ஸ் வந்து போர்டில் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் அதே போல் பும்ராவோட இன்ஜுரி ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், போலிங் போட முடியல இன்னைக்கு டேல. அவங்க போலிங்க்கு உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக ஆஸ்திரேலியா இன்னும் 3-4 விக்கெட் வந்து இழந்திருப்பாங்க. மேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும். அந்த ஒரே ஒரு பர்சன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அட்ஸ் டு பும்ரா வந்து ஸோ ஜெம் ஆஃப் கிரிக்கெட்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்தில் சச்சின் எப்படி வந்து டீம் இந்தியாவை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பவுலிங்கில் பும்ரா இன்னைக்கு வந்து சூப்பராக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டாப் சீனியர் பிளேயர்ஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சரியாக விளையாடல. பட் ரிமைனிங் பீப்புள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு கிரெடிட் எல்லாமே போயிருக்கு. அண்ட் சீரியஸ் அண்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ சிராஜோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஆஸ்திரேலியா சைட்லேருந்து போலண்ட் எக்ஸ்ட்ரார்னரி பர்ஃபார்மன்ஸு. அண்ட் கம்மிங்ஸ் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலர் வந்து எக்ஸ்ட்ரானரி ஜாப் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் சைடில் ஸோ நிறைய கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மேட்சை வந்து சூப்பராக பேலன்ஸ் பண்ணாங்க. நான் இந்த சீரியஸோட ஒரு கேம் சேஞ்சர், இந்த சீரியஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு இந்த பர்சன் தான் காரணம்னா நான் நேதன் லைனை சொல்லுவேன். பிகாஸ் இந்த 4th டெஸ்ட்டில் அவர் விளையாடின அந்த 44 ரன் தான் வந்து இந்த சீரியஸை டிசைட் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். ஸோ அவரோட அந்த நாக் கடைசி 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பில் விளையாடின அந்த நாக் தான் வந்து இந்த சீரியஸை டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ அவர் தான் வந்து ஒரு ரியல் சைலண்ட் கில்லர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ சூப்பரான டோர்னமெண்ட் முடிவுக்கு வந்திருக்கு. டிசப்பாயிண்டட். அதே போல் பாண்டோட இன்னிங்ஸை பற்றி பேசி ஆகணும். எக்ஸ்ட்ரானரி 5th டெஸ்ட்டில் ஒரு பிரேவ் இன்னிங்ஸ். பாண்டை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எதுக்கு பாண்ட் அப்படின்னு. இதுக்கு தான் பாண்ட்டு. அந்த விமர்சனம் பண்ணவங்களுக்கு வந்து பேட்டால் பதில் சொல்கிறது தான் வந்து பாண்டோட ஸ்டைல், அதை தான் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி. இன்னொரு நல்ல ட்ராஃபியில் பார்க்கலாம். பட் டிசப்பாயிண்டட் இந்தியன் க்ரௌட்ஸ்க்கு இருக்கும். பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கல. நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. நிதிஷ் ரெட்டி, ஆகாஷ், பிரதீப் கிருஷ்ணாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சவர்களும் ஸோ ரிட்டையர்மெண்ட்ஸ்க்கான கால் சீனியர்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சில பேட் திங்ஸ்லாம் நடந்திருக்கு சீனியர்ஸ்க்கு. பட் நோ ப்ராப்ளம். அவங்க வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பார்த்துக்கலாம், அடுத்த ட்ராஃபியில் பார்க்கலாம். அண்ட் என்ன தான் நடந்தாலும் வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெயித்தாலும் தோற்றாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.